ஒரு சமூகம் வாழ்வதற்கு உணவு, உறைவிடம் போன்றவற்றை தானாக உற்பத்தி செய்து வாழக்கூடிய தற்சார்பு வாழ்வு நிலை. இந்த தற்சார்பு வாழ்வு நிலையை தென்காசி மாவட்டத்தில் உள்ள திரு இயற்கை விவசாயி பறவை பாலா என்பவர் தற்சார்பு பண்ணை தோட்டம் அமைத்து வாழ்ந்து வருகிறார். அவரை இன்று நாம் வாரந்தோறும் சந்திக்கக்கூடிய ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர் நிகழ்ச்சிக்காக சந்திக்க இருக்கிறோம். இந்த தற்சார்பு கொள்கையில் நமக்கு என்ன அவசியப்படுகிறது, வேற என்னெல்லாம் தேவைப்படுங்கிறது சார்ந்து விவசாயிக்கு பொதுவாக விவசாயங்கிறது ஒரு 43 டிபார்ட்மெண்ட் ஒருங்கிணைஞ்ச பிரம்மாண்டமான துறை. இது ரொம்ப அடிக்கோடிட்டு காட்டணும், ரொம்ப பக்கத்தில் காட்டணும் அப்படின்னா ஒரு 4 விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவை. விதை, உரம், தொழில்நுட்பம், மனிதனுடைய உழைப்பு. இந்த 4 ஒரு விவசாயிகிட்ட இருந்துச்சுன்னா விவசாயி தற்சார்பு அடைஞ்சிருவான். இந்த 4 40 43 பிரிஞ்சிடும். இதில் விதை நம்மக்கிட்ட இப்போ இல்லை, உரம் இல்லை, தொழில்நுட்பமும் இல்லை. விவசாயிகிட்ட இருக்கிறது உழைப்பு மட்டும்தான் இருக்குது. இந்த உழைப்பை மட்டும் வச்சுட்டு மற்ற 3ஐயும் பிடுங்கினது காரணம் ராபர்ட் கிளைவ்ங்கிற ஒரு ஆள். இங்கிலாந்து அரசுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வைஸ்ராய் ஆனதுக்கப்புறம் இங்கே உள்ள நடைமுறையெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவை நிரந்தரமாக நம்ம ஆளணும் அப்படின்னா இப்போ நாம் ஆண்டுகிட்டு இருக்கும்போது நிறைய இயற்கை வளங்களை கொள்ளையிட்டு கொண்டு போகலாம், தண்டவாளங்கள்லாம் போட்டு இங்கே இருக்கிற மரங்களை வெட்டி தூக்கலாம், இங்கே இருக்கிற கனிம வளங்களை கொண்டு போகலாம், நிறைய வரி விதிப்புகளை செஞ்சு உணவு தானியங்களை கொண்டு போகலாம், எவ்வளோ வேணாலும் உபரியை திரட்டி நம்ம வாழ்ந்துக்கிட முடியும். ஆனால் இந்தியா நிரந்தர சந்தையாக நமக்கு வரணும் அப்படின்னா இங்கே இருக்கிற விவசாயிகள் தற்சார்போட வாழ்கிறான். ஏன்னா அப்போ விவசாயம் தானே, விவசாய நாடு தானே இந்தியா. இந்த தற்சார்பை நாம் கைப்பற்றாத வரைக்கும், தற்சார்புலேருந்து அவனை வெளியேற்றாத வரைக்கும் இந்தியா நமக்கு நிரந்தர சந்தையாக மாறாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்ககிட்ட உழைப்பை மட்டும் கொடுத்துட்டு விதை, உரம், தொழில்நுட்பம் அந்த 3ஐயும் நம்ம கைப்பற்றிக்கணும். நாம் எப்படி 300 வருஷம் 400 வருஷமாக நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் பயணப்பட்டு சிவிலைஸ்ட் ஆகி பொருளீட்டி அவர்களை நமக்கானவர்களாக மாற்றி வச்சுருக்கோமோ, அதே வாழணும் அப்படிங்கிற சூழல் வச்சிருக்கோமோ, அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற தொழில்நுட்பத்தை மொத்தத்தையும் இங்கே கொண்டு இறக்கி இவங்ககிட்ட உழைப்பை மட்டும் கொடுத்து மற்ற 3ஐயும் நம்ம கைப்பற்றாத வரைக்கும் இவன் நமக்கு நிரந்தர சந்தையாக மாற மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் வகுத்து கொடுத்த விதியில் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா இயங்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறது என்னோட பார்வை. இந்தியாவுக்கு சுதந்திரம் 47 போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவனோட தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். விதைகள் நம்ம கையில் இல்லை, விவசாயியோட கையில் இல்லை, அவனோட தொழில்நுட்பம் நம்ம கையில் இல்லை, உரம் கையில் இல்லை, எதுவுமே இல்லை. இண்டஸ்ட்ரியல் பண்ணி இன்றைக்கி விவசாய கையில் உழைப்பு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் சூசைட் பண்ணுறான். இந்தியாவில் அதிகமான சூசைட்டுகள் நடக்குது, விவசாயிகள் நடக்குது. இந்தியாவில் தற்கொலைகள் அதிகமாக நடக்குதுயா, விவசாயிகள் அதிகமாக தற்கொலை பண்ணுறாங்க. இதுக்கு உங்கள் கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லுது அப்படிங்கும்போது, எங்களோட கவர்மெண்டோட கொள்கைங்கிறது விவசாய உற்பத்தி பண்ணுற மனிதர்கள் 10% பேர் வாழ்ந்தால் போதும், மிச்சம் 90 பேர் நேரம் நகரத்தை நோக்கி வந்துடுங்க, உற்பத்தியில் ஈடுபடுங்க, நாட்டோட ஜிடிபி வளரட்டும், மக்கள் நல்லா இருக்கட்டும். நீங்கள் ஏன் அதிகமான பேர் கிராமத்தில் ஏன் தங்கியிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்டு 51% பேர் கிராமத்தில் இருக்காங்க, 49% பேர் நகரத்தில் இருக்கிறாங்க. இது 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்டு. இப்போ சற்று ஏறக்குறைய 35 மாறி இருக்கும். 35 கிராமத்துலேயும் 65 நகரத்துலையும் இருக்கும். இது சிங்கிள் டிஜிட்டல் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட கொள்கை. 10% பேர் உணவு உற்பத்தியில் ஈடுபட்டால் போதும், மிச்சம் இருக்கிறவங்கலாம் நகரத்தில் மற்ற தொழில்களில் ஈடுபட்டு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து. அப்படிங்கும்போது ஜிடிபி நிலையாக நிற்கும். அப்படின்னா வளர்ச்சியடைந்த நாடுகள் பட்டியலில் நம்ம இணைய முடியும், நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறது தான் அரசாங்கத்தோட கொள்கை கோட்பாடு. இது காங்கிரஸாக இருந்தாலும் அதான் கொள்கை, பாரதிய ஜனதா இருந்தாலும் அதான் கொள்கை. அப்படி போனால் 10% பேர் உற்பத்தி பண்ணி 90% பேர் நிறைவடைய முடியும், வாழ்ந்துக்கலாம். அவங்க சொல்கிறபடி பார்த்தா, இப்போ நம்ம அதை நம்பலை, நவீன மனிதர்கள் சொல்கிறபடி பார்த்தா வாழ்ந்துக்கலாம். ஏன் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னா, கடந்த காலங்களில் நம்ம இப்போ சங்க இலக்கியம்லாம் படிக்கிறோம்னா, சங்க இலக்கியம்லாம் படிக்கும்போது உணவோட தரம், உணவோட அளவுலாம் அதிகம். இப்போ 2000 வகையான உணவு, 5000 வகையான உணவு, 7000 வகையான உணவு அப்படின்னு சொல்லி படிச்சு வரோம். இது படிப்படியாக குறைஞ்சி எப்படி வந்திருக்குன்னா, 2000ங்கிறது 200 மாறி, 200ங்கிறது 20 மாறி, 20 2 மாறி நிற்குது. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் உணவு தயாரிக்கிறதுக்காக என்ன வச்சுருக்குறோம், அஞ்சரை பெட்டி இருக்கும். அஞ்சரை பெட்டியில் கடுகு, மிளகு, மசாலா ஐட்டம்லாம் இருக்கும். அதுபோக காய்கறி இருக்கும், அதுபோக கீரை இருக்கும், அதுபோக மில்லட்ஸ் இருக்கும், அதுபோக நெல், தேன், அப்படி இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு இதோட பட்டியல் இருக்கும். இந்த பட்டியலை நீங்கள் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு 20லேருந்து 200க்குள்ளே இருக்கும். இன்றைக்கி நவீன மனிதனோட உணவு என்னவா இருக்குது? ஒரு ப்ரெட்டு, ஒரு ஜாமு, ஒரு டீ, ஒரு வடை, இதுக்குள்ளே வாழ்க்கையை அடைச்சி டீ வடையை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்கிற மனிதர்கள், உழைக்கிற மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போது அந்த உணவோட அளவை குறைச்சாச்சுல, உணவோட அளவையும் குறைச்சாச்சு, உணவோட தரத்தையும் குறைச்சாச்சு, உணவோட எண்ணிக்கையும் குறைச்சாச்சு.
அப்போ போதும் 10% பேர் நிலத்தில் உழைச்சா போதும். மிச்சம் இருக்கிற 90 பேர் வெறும் டீ, பண்ணு, பப்ஸு, சிப்ஸு இதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. அது இயற்கையாக இருக்குமாங்கிறது மட்டும்தான் விஷயம். அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. உணவை, உடைய, வாழ்க்கை முறையை நீ இப்படித்தான் வாழன்னு சொல்லி யாருக்கும் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது திணிக்க முடியாது. அது அவங்கவுங்க விருப்பம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் சாப்பிடுதான், அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவர் சாப்பிட்டுதார் அப்படின்னு. ஆனால் இந்தியாவோட கொள்கை வந்து அதான். இந்த தனியார்மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் கொள்கையை கொண்டு வந்ததுக்கான நோக்கம் வந்து அதான். ஒரு 10% பேர் உணவு உற்பத்தியில் ஈடுபடுற மாதிரி கிராமத்தில் இருந்தால் போதும். மிச்சம் 90% பேர் இண்டஸ்ட்ரியலியர்ஸ்லாம், தொழில்மயப்பட்ட மனிதர்களாக, உற்பத்தி சார்ந்த மனிதர்களாக, சேவை செய்கிற மனிதர்களாக மாறிவிட்டால் போதும். இந்த நாடு சுபிட்சமாக வாழ்ந்துடும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ அப்படி பார்த்தாலுமே நகரமயமாக்கல் அதிகமாகிற கூட சூழலில் நிலப்பரப்பு குறைஞ்சிட்டே இருக்குல்ல. இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய நிலப்பரப்பு குறையக்கூடிய சூழலும் இருக்குல்ல. எல்லாமே பிளாட்டாக போடக்கூடிய சூழல் ஏற்பட்டு வருது. அப்போ விவசாயம் செய்யக்கூடிய இடமும் குறையக்கூடிய சூழல். அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அது வந்து இந்த கொள்கையை வகுத்தவர்கள், இந்த நாட்டை ஆளுகிற மனிதர்கள் தான் அதை பற்றி யோசிக்கணும். எனக்கு தெரியல அது. ஆனால் ஒரு வேளை இங்கே நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, நகரங்களை விரிவாக்கம் பண்ணுறாங்க. நகரங்களை விரிவாக்கம் பண்ணுறாங்க. எப்படி விரிவாக்கம் பண்ணுறாங்க? நகரங்களை விரிவாக்கம் பண்ணும்பொழுது அந்த இடம் ஏற்கனவே ஒரு நீர்நிலையாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மேய்ச்சல் நிலமாக இருக்கும், இல்லை ஒரு புறம்போக்கு நிலமாக இருக்கும், ஏதோ ஒரு இயற்கை சார்ந்த இடமா தான் இருக்கும். இப்போ அந்த இடம் ஆக்கிரமிப்புள்ளாகி மக்கள் விரிவடைவாங்க. அந்த இடத்த உற்பத்தி செய்வதற்கான ரா மெட்டீரியல் ஏதோ ஒரு மலையை வெட்டி தூக்கிட்டு வரணும். அப்போ ஒரே நேரத்தில் ஃபோர்க்லிஃப்ட் அடித்து தூக்குன மாதிரி 2 பக்கமும் பேரலாக தூக்கி அடித்து உடச்சி நிமித்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. LCLU அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. சேட்டலைட்லேருந்து கீழே பார்க்குற வடிவம். அந்த வடிவம் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்குது. எவ்வளோ பச்சை இருக்குது, எவ்வளோ பச்சை கூடுது அல்லது குறையுது, எங்கெல்லாம் நகர்மயமாகுது, எங்கெல்லாம் உற்பத்தி விளைநிலங்கள் குறையப்படுதுங்கிறத கண்காணிக்கிட்டே இருக்குது. அது கொடுக்குற தகவலே நமக்கே ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப பதபதப்பாகவும் இருக்குது. நாளுக்கு நாள் இந்த பச்சை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. பூமியில் பச்சை போத்திருக்குங்களா, இந்த பச்சை வந்து குறைஞ்சிட்டே புவியோட சூழல் வெப்பம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதை நம்ம பேசினா சிரிச்சிருவாங்க. அது இந்த கொள்கையை வகுக்கிறவர்கள், இந்த நாட்டை ஆளுகிற அக்கறை உள்ள மனிதர்களும் அதை பற்றி சிந்திக்கணும். அறிவில் சிறந்தவர்கள், நவீன கல்வியை உள்வாங்கினவர்கள், இன்டலெக்சுவல்ஸ், அறிவுஜீவிகள், அவங்க தான் சிந்திக்கணும். நம்ம பாமர சும்மா ஏதோ ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு எப்படி உட்காந்துட்டு இருக்கோம். நமக்கு இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே வரும்போது ஒவ்வொரு விஷயம் பண்ணும் போதே இதுக்கான முன்னெடுப்புகள், இதற்கான தயாராகக்கூடிய சூழல் எப்படி இருந்தது? இதுக்கு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? அதாவதுமா, இப்போ எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு அழகியல் கூறுகள் இருக்கணும்னு சொல்லி பார்ப்பேன் எதில் பார்த்தாலுமே. அப்படிங்கும்போது இந்த தோட்டத்தை நான் வடிவமைக்க நினைக்கும்போது இது வந்து அழகியலுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் வந்து அது நமக்கு வருமானம் தரக்கூடியதாகவும் இருக்கணும். சும்மா வெறும் அழகியலை மட்டும் வச்சுட்டு நினைச்சேன். வாழ்றதுக்கு பணம் தேவை இல்லையா? பொருளாதாரமும் இருக்கணும். அந்த வாழ்க்கை வந்து அழகியல் தன்மையோடு இருக்கணும். அதனால் இந்த தோட்டத்தை நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இதுக்கு ஒரு வரைபடம் ஒன்று தயாரிச்சிட்டேன். என்னோட வேலையும் அதுதான். ப்ரொஃபஷனலாக நான் பண்ணிட்டு இருக்கிற வேலையும் அதான். ஒரு எம்டியாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தற்சார்பாக வாழ்கிறதுக்கு என்ன மாதிரியான தோட்ட அமைப்பு இருந்தால் நல்லா இருக்குமோ அதை செஞ்சு கொடுக்குறது தான் என்னோட வேலை. அப்படிங்கும் வெளியே நான் செஞ்சு கொடுக்கும்போது எனக்கு சொந்த தோட்டம் பண்ணும்போது நான் எவ்வளோ சிரத்தை எடுத்து பண்ணணும். இது ஆரம்பித்தே 2 வருஷம் ஆச்சு. இந்த வேலையை ஆரம்பித்தேன். இப்போ ஒரு தோட்டம் வந்துட்டோம்னா ஒரு நீச்சல் குளம்லாம் இருக்கணும்னா ஒரு நீச்சல் குளம் வடிவில் இருக்குது. நீச்சல் குளத்துக்காக பயன்படுத்துறது நீச்சல் குளம் கிடையாது. பொதுவாக நீர் வந்து எப்படின்னா, இயல்புக்கு அதிகமாக ஒரு நிலப்பரப்பில் நீரை நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னா அதிகமாக பச்சை கட்டும் தாவரங்கள். அதிகமாக பச்சை சூழ்ந்துட்டு அப்படின்னா அதிகமான பூச்சிகள் தாக்கும். அதிகமான பூச்சிகள் தாக்கிட்டு அப்படின்னா பூச்சி மருந்து தெளிப்போம். நம்ம பூச்சி மருந்து தெளித்த பயிர் வந்து உணவு நஞ்சாகும். உணவு நஞ்சாச்சுன்னா மனுஷனுக்கு நோய் வரும். மனுஷனுக்கு நோய் வந்துச்சுன்னா மருத்துவமனைகள் விரிவாக்கம் செய்யப்படும். மருத்துவமனைகள் விரிவாக்கம் செய்யப்பட்ட சமூகத்துக்குள்ளே எப்போதுமே மனிதன் அச்சத்தின் பிடியிலே வாழ்வான். அப்போது நீங்கள் நீரை சரியாக கையாளலை அப்படின்னா இப்படி ஒரு சிறந்த விலைக்குள்ளே மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீர் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து நீர் ரொம்ப குறைவாக வச்சு பயன்படுத்தி தான் மனுஷன் வாழணும் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டுக்குள்ளே நான் வந்துட்டதுனால இந்த நிலத்தை நான் தேடும் பொழுது நீர் எங்கே குறைவாக இருக்குதோ அந்த இடத்துல தான் நம்ம தோட்டத்தை கட்டமைக்கணும்னு சொல்லிக்கிற முடிவுக்கு நான் ஆரம்பத்திலே வந்துட்டேன். அதிகமான நீரை வச்சு நம்ம விவசாயம் பண்ணக்கூடாது, குறைவான நீரில் நிறைவான வாழ்க்கையை நம்ம கட்டமைச்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு சிக்கனம் தேவை அப்படிங்கிறதுனால அதனால் இங்கே போர் போட்ட தண்ணி தான்
போர் கொஞ்சம் தான், தண்ணி ரொம்ப குறைவு தான். அந்த தண்ணியை தேக்கி வச்சு தான் நம்ம பயன்படுத்தணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு வடிவம் எனக்கு தேவைப்பட்டுச்சு, தொட்டி தேவைப்பட்டுச்சு. இந்த தொட்டி எனக்கு என்னவா இருக்குன்னா, வெறும் நீரை தேக்கி வச்சு தோட்டத்துக்கு பயன்படுத்துகிற இடமா மட்டும் இருக்கக்கூடாது. நான் குளிக்கணும், ஸ்டோரேஜ் டேங்காகவும் இருக்கணும், அது அழகியல் தன்மையோடையும் எடுக்கணும். அதனால் ஒரு சாவி வடிவத்தில் இதை வந்து எடுத்தேன். வெளியே களைப்பாக போயிட்டு வந்து குளிச்சிட்டாலே ஒரு சின்ன விடுதலை கிடைக்கும். இப்போ விடுதலையின் குறியீடாக இருக்கிற சாவி வடிவத்தில் கொண்டு வரணுங்கிறக்காண்டி இதை பண்ணுது. இப்போ இந்த வட்டம் இருக்கு இல்லையா, அந்த முதல் வட்டம் இருக்கு இல்லையா, இந்த முதல் வட்டம் வந்து 10 அடி ஆழம், 20 அடி அகலம். இது அந்த பார்ட்டிஷனை பிரிச்சிருக்கிறேன். அது வந்து 6 அடி அகலம், 8 அடி ஆழம். அது வந்து 5 அடி அகலம், 6 அடி நீளம். ஏதோ ஒரு சாய் வடிவத்தில் இருக்கும். அந்த பார்ட்டிஷனை இந்த பக்கம் வர முடியாது. குழந்தைங்களோ பெரியவங்களோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதில் இறங்கி குளிச்சிக்கலாம். அதில் படிக்கட்டு இருக்குது, அது குளிக்கிறதுக்கான வடிவம். இது தண்ணி ஸ்டோரேஜ் டேங்காக இருக்கணும். தண்ணீரும் பார்க்கும்போது தண்ணீரும் கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்கும். உள்ள மீன் கிடைக்கல, அதனால் சுத்திகரிச்சு இந்த தண்ணியை தான் நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த தண்ணி போதுமானதாக இருக்கும். அப்போது நான் லிட்டரை வச்சு அளந்துட்டேன். நான் இது வந்து மொத்தம் 1,30,000 லிட்டர் கெப்பாசிட்டி. என்னோட மொத்த 7 ஏக்கர் நிலப்பரப்புக்கும் நம்ம வடிவமைச்சிருக்கிறதுக்கு இந்த நீர் போதுமானது. அப்படி சொல்லப்போனால் இப்போ விதை எவ்வளோ முக்கியமாக இருக்கும்? விவசாயிகளுக்கு ஒரு விதை எவ்வளோ முக்கியமாக இருக்குது? விதை வந்து நம்ம வந்து முதல்ல வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த விதையை வந்து நாம் பயன்படுத்தி அடுத்த வருஷத்துக்கு தேவையான விதையை நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர ஒவ்வொரு முறையும் வெளியிலேருந்து வாங்குறது தற்சார்பு சரிப்படாது. விதை நேர்த்தின்னு ஒன்று இருக்குது, விதையை எப்படி பராமரித்து வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த முறைகளை படிச்சுக்கிட்டு விதையை ஒரு விவசாயி கை கொண்டு வச்சுக்கிட்டு தான் சரியான முறையாக இருக்க முடியும். இப்போ விதை இருக்குன்னா, ஒரு பீர்க்கங்காய் விதை இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு பீர்க்கங்காய் செடியில் பீர்க்கங்காய் விதையை உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு மாதம் 2 மாதத்தில் காய்க்கிற இதையும் விதைக்க விட மாட்டாங்க. கடைசியாக 1 மாதம் 2 மாதத்தில் காய்ப்பு தள்ளுறதையும் விதையாக விட மாட்டாங்க, விதைக்காக விட மாட்டாங்க. நடுவு பகுதியில் இருக்கிற ஒரு காயை தான் விதைக்காக விடுவாங்க. இப்படி ஒவ்வொரு பயிரையும் எந்தெந்த ஸ்டேஜில் விதைக்காக நம்ம விடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு விதையும் பதப்படுத்தி பராமரித்து வச்சுக்கிற முறையும் இருக்குது. காய்கறிகள்லாம் அதை எப்படி பராமரிக்கணும், மர வகைகள்லாம் அதை எப்படி பராமரித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறைகள் இருக்குது. அதை கற்றுக்கிட்டு செஞ்சு இருக்கணும். அப்படின்னா தற்சார்பு வந்து நிலைக்கும். அவங்க அறுவடை பண்ண நேரத்தில் விலை வீழ்ச்சிங்கிறத சந்திக்கிறாங்க. அந்த விலை வீழ்ச்சியை விவசாயிகள் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழலும் நடக்கு. இல்லை, தற்சார்புக்குள்ளே அது வரவே வராது. நீங்கள் தற்சார்புக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருளை உங்களுக்கு தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத மட்டும்தான் வெளியே விற்று காசாக்குன்னு நினைப்பீங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான உணவில் நீங்கள் தண்ணீரை அடைஞ்சிட்டீங்க. இது போக உங்களுக்கு எதுக்கு பணம் தேவைப்படும்? உடைக்கு தேவைப்படும், வண்டி வாகனத்துக்கு தேவைப்படும், நகை நட்டு எடுக்கிறதுக்கு தேவைப்படும், வெளியில் எங்கேயா சொந்த பந்தங்களுக்கு வீடுகளுக்கு போனால் காசு பணம் செலவு அதுக்கு தேவைப்படும். இதுக்கெல்லாம் பணம் தேவை. அப்போ நீங்கள் ஒரு நிலத்தை வடிவமைக்கும் பொழுதே என்ன பண்ணினா, ஒரு 5 ஏக்கர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, 1 ஏக்கரில் உங்களுக்கு உணவுக்கு தேவையான வடிவமைச்சு உங்களை உணவில் தண்ணீர் அடைஞ்சிட்டு மிச்சம் இருக்கிற அந்த 4 ஏக்கரை பணப்பயிராக உற்பத்தி பண்ணி விற்று காசாக்கி வச்சுருக்கிற மாதிரி ஒரு வடிவத்துக்கு நீங்கள் முதல்ல வந்துடணும். அப்போ அதுக்கு கூடுதல் கவனம் செலுத்திக்கலாம். இப்போ இங்கே இருக்க சூழலில் நீங்கள் மின்சாரம் இல்லாமல் நானே உற்பத்தி நானே சாப்பிட்டுக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது சாத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது சாத்தியம் இல்லை தான். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க நவீன வாழ்க்கை முறை இருக்குல்ல, அதில் புதைப்படிவ எரிபொருள் அப்படிங்கிறாங்க. வண்டி வாகனத்துக்கு பயன்படுத்துகிற பெட்ரோல்லாம் இருக்காங்களே, இந்த பொருள் உற்பத்தி வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காதுன்னு தான் சொல்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற சூழ்நிலைகள் போல் சொல்லிக்கிட்டே எச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நம்ம கார்பன் பயன்படுத்துறதை நிப்பாட்டினா கூட ஒரு 5 வருஷமாக 10 வருஷத்துக்குள்ளே இது மொத்த ஆற்றலுமே தீர்ந்து போயிடும்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. இது வந்து மரபில் இருக்கிறவங்க சொல்லலை, நவீனத்தில் இருக்கிறவங்க எச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வாழ்க்கைக்கு போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். நுகரை வந்து நான் குறைச்சிடணும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். என்ன அளவுக்கு எதெல்லாம் குறைக்க முடியுமோ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு வாழணும்னு சொல்லி நான் வந்து ஆசைப்பட்றேன். அதனால் நுகர்வு அதிகப்படுத்துறதுல எனக்கு ஒருபோதும் விருப்பம் இல்லை. ஏன்னா இப்போ சைக்கிளில் போயிட்டு இருக்கிறவர் பைக்கில் போகிறத பார்த்து ஒரு தாழ்வு உள்ளத்துக்கு ஆளாவார், நம்மகிட்ட பைக் இல்லையா அப்படின்ட்டு. பைக்கில் போகிறவர் காரில் போயிட்டு இருக்கிறவரை பார்த்து தாழ்வு உள்ளத்துக்கு ஆளாவார், என்கிட்ட கார் இல்லையா அப்படின்ட்டு. காரு வாங்கின பிறகு நீ ஏன் கப்பல் ஏன் வாங்கலன்னு கேட்குற சமூகமாக அது மாறி போச்சு. அதனால் இந்த நுகர்வுக்கு எல்லையே கிடையாது. பயங்கரமாக நுகர் இருக்கிற இடத்த நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர நுகர்வு குறைக்கிற இடத்துல இல்லவே இல்லை. அதனால் சற்றேற குறைய நுகர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வாழலாம் அப்படின்னு. தற்சார்பு விவசாயத்தில் இப்போ உள்ள வரும்போதே நம்ம பார்க்கும்போது தெரியுது, ஒரு இவ்வளோ பெரிய அகழி மாதிரி ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சிருக்கோம். இந்த குழி ஆனால் இப்போ எம்டியாக இருக்குது. இப்போ இது எதுக்கான அவசியமாக இருக்குது? இது வந்து நம்ம வாழ்கிற பூமியானது 100% நீரில் 97% நீர் வந்து கடல் நீர். மிச்சம் இருக்கிற 3% நீரில் 60.8% நீர் வந்து பயன்படுத்தவே முடியாத பனிக்கட்டி. அதில் ஒரு
30.1% நீர் வந்து பயன்படுத்தவே முடியாத கடின நீர். அதில் மிச்சம் இருக்கிற வெறும் 3% நீரை தான் நாம் குடிக்கணும், பயன்படுத்தணும். உலகத்தில் இருக்கிற மற்ற ஜீவராசிகள் பயன்படுத்துறது, ஃபேக்ட்ரிஸ் பயன்படுத்துறது, இது எல்லாமே. அப்போ நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா நீர்மை, குளிர்மை, பழகுவதற்கு எளிமையான தன்மை உடையதாக இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் தமிழ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அப்போது சின்ன அளவலாக இருந்தால் அதுக்கு பேர் குட்டை, குளிக்கிறதுக்கு பயன்பட்டால் அதுக்கு பேர் குளம், நீண்ட காலத்துக்கு தண்ணீரை ஏந்தி நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் ஏந்தல், உண்பதற்கு பயன்பட்டால் அதுக்கு பேர் ஊரணி அப்படின்னு சொல்லி வேறு வேறு பெயர்களில் நீர்நிலைகளை அழைச்சி அழகு பார்த்தாங்க. அப்போது நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த நிலப்பரப்பை வாங்கினோடனே இந்த தோட்டத்தை வடிவமைச்சு வேலை பார்க்க ஆரம்பிக்க முன்னிட்டு முதல்ல செஞ்ச வேலை ஒரு குட்டையை வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லி தான். எனக்கு நேரடியாக பயன்படுமா, பொருளாதாரமாக பயன்படும் கேட்டால் பயன்படாது. ஆனால் இது என்னவா பயன்படும் அப்படின்னா என் தோட்டத்தில் பெய்கிற மொத்த மழை நீரும் இங்கே வந்து சேர்ந்துடும். ஒரு 2 மழை 3 மழை பெஞ்சு அங்கே தண்ணி வராது. ஒரு 10 மழை 15 மழை பெஞ்சு அப்படின்னா இது நிறைஞ்சிடும். ஒவ்வொரு நீர் எல்லாமே இங்கே வந்துடும். என் நிலமும் பாதிக்கப்படாது, விளைநிலமும் பாதிக்கப்படாது. அதே நேரம் அந்த தோட்டத்தில் பெய்கிற மொத்த மழை நீரும் வெளியும் போகாது. தோட்டத்தை விட்டு வெளியும் போது இங்கேயே சேகரமாயிரும். பக்கத்தில் இருக்க போர்வெல் ரீசார்ஜ் ஆகும். ஏத்தாப்புல அங்கிட்டு ஒரு கிணறு இருக்குது, அது பக்கத்து நிலத்துக்காரங்க கிணறு தான். அங்கே நல்லா அந்த தண்ணி ரீசார்ஜ் ஆகும். அது பக்கத்து நிலம் தான் சொல்லி பார்க்காம எல்லாருமே பயன்படுத்தும் போது எல்லாருமே நல்லா இருக்கலாம். நீரும் அப்படியே இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த நீர் இங்கே தேங்குவதனால இதை சுற்றி நான் மரக்கன்றுகள் வச்சுருக்கிறேன். இந்த மரக்கன்றுகள் ஃபுல்லாக அந்த தண்ணியை குடித்து வளர்ந்துக்கிடும். என் தோட்டத்தில் இருக்கிற மற்ற பயிரினங்கள் இருக்குல்ல, அதுக்கும் போதுமான ஒத்துழைப்பு வழங்கும். நிறைய பறவை இனங்கள் வந்து உள்ளே இறங்கும். இது குட்டை நிறைஞ்சின்னா நான் மீன் வளர்த்துக்கலாம். எனக்கு என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையவே நீர் வந்துச்சுன்னா, வருங்காலத்தில் நிறைய நீர் வந்துச்சுன்னா சின்ன போட்டு செஞ்சு குழந்தைகள் விளாண்டுக்கலாம், இல்லை தாமரை போடலாம், வளர்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதை மனசில் வச்சுட்டு தான் செஞ்சுருக்கிறேன். இப்ப இருக்க சூழல்ல, நவீனமான சூழல்ல திண்ணை இருக்கிற வீடே இப்போ பார்க்க முடியாத சூழல் இருக்கு. இப்ப நீங்க இங்கதான் தங்கி இருக்கீங்களா? இந்த திண்ணை எல்லாம் போட்டு இங்கேயே வெளியே படுக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கு. இது வந்து இந்த வீடு வந்து 6 அடி அகலம், 11 அடி நீளம். இருக்கையிலே ரொம்ப சின்ன வடிவம்னு அந்த வடிவம் தான். இது வந்து எனக்கு வந்து ஷூ மேக்கர்னு ஒரு எக்கனாமிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். தமிழ்லேயும் அந்த புத்தகம் வந்துருக்குது. சிறியதே மிக அழகானது அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த தத்துவத்தை சொல்லதுனால அவர் பிலாசபராகவும் அறியப்படுறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பிரம்மாண்டங்களால் கட்டப்படுகிற எது ஒன்றும் சரிஞ்சு கீழே விழும் அப்படிங்கிறாரு. அது மனிதர்கள் கட்டுகிற அமைப்பாக இருந்தாலும் சரி, மனிதர்களால் கட்டப்படுகிற கட்டடமாக இருந்தாலும் சரி. நம்ம அமெரிக்காவில் அந்த பென்டகன் நகரில் இருக்கிற அந்த பில்டிங்கை தகர்த்தாங்க. அந்த பில்டிங் கட்டப்படும் பொழுது ஒரு பெருமை இருக்குது. உயரமான பில்டிங்கு, அதில் வர்த்தகம் நடக்குது, அதில் எவ்வளோ பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த நாட்டு மேலே ஒரு அதிருப்தியில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க வந்து தகர்க்கலான்னு முடிவு பண்ணும்போது அதே மாதிரி செஞ்சுருந்தாங்க. அது செஞ்சு முடித்தோன்னே அந்த நாடு பதிலடி கொடுக்கணுங்கிறக்கான 2 போரை சந்திக்குது. ஆப்கானிஸ்தான் போர் ஒன்று, ஈராக் போர் ஒன்று. இந்த 2 போரை சந்தித்து பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளே போய் 2008 பெரிய பொருளாதார நெருக்கடியை இந்த நாடு சந்திச்சுது. முதலாளித்துவத்தில் உச்சந்தொட்ட நாடு இன்ன வரைக்கும் அது மீளவே இல்லை. அப்படி எச்சரிக்கிறார் அவர் வந்து. எதை செஞ்சாலும் சின்னதாக கட்டி வாழ்ந்து பழகுங்க. அது அமைப்பாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, சின்னதாக கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இழப்பு வந்தாலும் பெருசாக தெரியாது அப்படிங்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அந்த தன்னிறைவு தான் போதுங்கிறது. ஆமாம் 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 அப்படி. அதனால் எனக்கு வந்து ஆமாம் இந்த அளவு போதுமானது. நான் தங்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ இருக்க சூழ்நிலை இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஆசை வருது. அப்படின்னா நானும் ஒரு தற்சார்பு அடையணும், நானும் தற்சார்பு சார்ந்தே வாழணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இதுக்கு ஒரு வடிவம் இருக்குது. இப்போ கால்கானி வெள்ளாமை அப்படிம்பாங்க. கால்கானி வெள்ளாமைனா 33 சென்ட்டுன்னு சொல்லிட்டு தாபோல்கர் ஒரு வடிவம் கொடுக்குறாரு. அதை ஐயா அடிக்கடி குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. 33 சென்ட்டில் 5 பேர் கொண்டது குடும்பம், ஒரு குடும்பம்னு வச்சுக்கிட்டாலும் 5 பேருக்கு தேவையான உணவுல தண்ணீரை விடைஞ்சலாம். ஒரு அளவு இருக்குது. ஒரு சதுரடியில் எவ்வளோ கீரை கிடைக்கும், ஒரு சதுரடியில் எவ்வளோ கனிகள் கிடைக்கும், ஒரு சதுரடியில் எவ்வளோ காய்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இருக்குது, ஒரு அளவு இருக்குது. சூரிய ஆற்றலை கொண்டு தாவரங்கள் எப்படி உற்பத்தி செய்யுது அப்படிங்கிற அளவு இருக்குது. அதில் 33 சென்ட்லேயே 5 பேருக்கு தேவையான உணவில் தண்ணீரை விடைஞ்சிக்கிட முடியும். அதை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே போகலாம்.
உங்களுக்கு தேவையான உணவில் தண்ணீர் அடைஞ்சிட்டீங்க. இப்போ எனக்கு வந்து கார் வாங்குறதுக்கு காசு வேணும், எனக்கு உடை வாங்குறதுக்கு காசு வேணும், அதெல்லாம் அத்தியாவசியம் தானே. இன்றைக்கி ஒரு பைக் கூட இல்லாமல் எப்படி இருக்குது, ஒரு ஃபோன் கூட இல்லாமல் எப்படி இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் பொருள் ஈட்டணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னா உங்களோட நிலத்தோட அளவை கூட்டிக்கலாம். 33 சென்ட்டில் 5 பேருக்கு தேவையான உணவில் தண்ணீர் அடைஞ்சிட்டிங்கன்னா 1 ஏக்கர்னா மேலே இது பண்ணுறதுக்கு, 2 ஏக்கர்னா இன்னும் கொஞ்சம் வசதி, 5 ஏக்கர்னா இன்னும் கொஞ்சம் வசதி, 10 ஏக்கர்னா இன்னும் கொஞ்சம் வசதின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் எலாபரேட் பண்ணிட்டே போகலாம். நிலப்பரப்பு அதிகமாக வேணும்னா அதை நம்மளே உற்பத்தி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், எதுனாலுமே அப்படி தானே. எல்லாத்துலேயும் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா படிநிலைகளுமே ஒரு தனி மனிதனால் உற்பத்தி செய்ய முடியாது. மனிதன் வந்து சமூக பிராணி, கூட்டு வாழ்க்கை தான் வாழ முடியும். இப்போ நம்ம அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம ஒன்றும் தற்சார்பு அடைஞ்சிட்டாங்கனால எனக்கு தேவையான உடையை நானே உற்பத்தி செய்யறதில்ல, எனக்கு தேவையான தெருப்பை நானே உற்பத்தி செஞ்சுக்கிறதில்ல. இதுக்கு தேவையான பணத்தை நான் ஈட்டிக்கொண்டு எங்கே அவன் உற்பத்தி செஞ்சாங்க அதை நான் கன்சியூம் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, என்னோடய நுகர்வை வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிக்கிட்டேன். அதில் இன்பம் இருக்கிறதா நான் நம்புகிறேன். அவ்வளோதான். எல்லா பயிரும் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ என்ன மழையை நம்பி எதுவும் பயிர் நம்ம பயிரிடுறோமா, இல்லை எல்லாமே இந்த பாசனம், சொட்டு நீர் பாசனம், கிணத்து பாசனம் அதை மட்டும் நம்பி இருக்கோமா, இல்லை மழையை நம்பி எதுவும் இருக்கிறோமா? இல்லை, ரெண்டுமே கலந்து பண்ணுறோம் நம்ம. ஏன்னா தண்ணீர் தேவைப்படுற பயிரை வந்து தண்ணி பாய்ச்சி பண்ணுறோம், தண்ணி தேவைப்படாது மழை நீர்லேயே உற்பத்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மழை நீர்லேயே உற்பத்தி செய்யணும், மானாவாரி போட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த தோட்டத்தையுமே சரிபாதியாக வச்சுருக்கோம். அதாவது இந்த நம்ம உட்காந்து அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு மேற்கு பகுதியாக இருக்கிறது மொத்தமே மழை நீரில் உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறி, ஆடு மாடுக்கு தேவையான தீவனம் எல்லாமே அதில் போட்டுக்கிட்டோம். இந்த பக்கத்தில் சரிபாதியாக இருக்குது எல்லாத்தையுமே மானாவாரியில் உற்பத்தி பண்ணுற மாதிரி தான். இப்போ இதில் வந்து இது போட்டிருக்கிறோம், உளுந்து. அது வந்து 65 நாள் பயிர் தான். வடகிழக்கு பருவமழை துவங்கும் போது உழவு ஓட்டி போட்டோன்னா போதும், அப்புறம் மழை முடியும் போது அறுவடைக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் போட்டிருக்கிறோம். இது வந்து இதில் வேறு வெரைட்டியும் போடலாம். இப்போ மாசிப்பட்டம், பொங்கல் முடிஞ்சோன்னா மாசிப்பட்டம் வரும், அதில் எள்ளு போடுவோம். ஆமாம், எள்ளு போட்டு அது 70 நாள் பயிர். இப்போ இது வந்து உளுந்து வந்து 20 தாவரம். 20 தாவரங்க நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு இது. இப்போ நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடும். இப்போ இதுக்கு அடுத்து மாசி பட்டத்தில் வந்து எள்ளு போடுவோம். எள்ளு வந்து சத்துக்களை அதிகமாக எடுத்து உற்பத்தி பண்ணி வாழுமே தவிர அது எதையும் ஃபிக்ஸ் பண்ணாது. அப்போ இது கொடுத்ததை அது எடுத்துக்கிடும், அது சரியாயிடும். விவசாயியை பொறுத்தவரை இப்போ எல்லா பயிருமே எல்லா விவசாயிகளும் செய்ய முடியுமா? அப்போ நீங்கள் எல்லாம் இந்த பயிரெலாம் போடுறீங்க, அது போடுறீங்கன்னா எல்லாமே நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து விவசாயத்துக்குன்னு ஒரு படிப்பறிவு. ஆமாம், நம்ம முறையாக நவீன கல்வியே இருக்குல்ல, பிஎஸ்சி எம்எஸ்சி அது அக்ரி சம்மந்தப்பட்ட படிப்பு தான் இருக்குது. அதிலே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடும். ஒருவேளை அப்படி கிடைக்காத பட்சத்தில் மரபு அறிவு அப்படின்னு ஒன்று இருக்குது. மரபு அறிவு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா திணை கோட்பாடு தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு நிலங்களை நிலம் சார்ந்து பிரித்து வச்சுருக்க கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடை படிச்சுக்கலாம். இப்போ நாம் முன்னெடுக்கிற வாழ்க்கை முறை வந்து புறவு வாழ்வியல் முற்றம். புறவுனா முல்லை அப்படின்னு அர்த்தம். முல்லைனா ஆடு மாடு சார்ந்து இயங்குகிற வாழ்க்கை முறை. அதனால் நமக்கு எது தெரிஞ்சிருக்கிற மரபில் என்ன இருக்குது, நவீன கல்வியில் தோல்வி அடைந்த ஒரு ஆள் நான் வந்து. அதனால் எனக்கு மரபு கல்வி மேலே ஆசை இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆடு மாடு சார்ந்து வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் அந்த தோட்டத்தை வடிவமைச்சிருக்கிறேன். அந்த வாழ்க்கையை யாரும் வாழன்னு ஆசைப்பட்டால் அதை தான் நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறோம். அதில் எக்ஸ்பர்ட் நான் அப்படி சொல்லிக்கலாம். இதை படிக்கிறீங்கன்னா இதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருந்திருக்கும். இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டீங்க? நம்மளவர் தான். நவீன தொழில்நுட்பங்களை எளிய பாமர மொழியில் பேசின மனுஷன், எனக்கு புரியணும்ல. ஆனால் இவர் வந்து ரொம்ப பெரிய ஞானி. ஆனால் பேசுறது எல்லாமே ரொம்ப சாதாரண வார்த்தைகளில் ஒரு செய்தியை வந்து கடத்திடுவார். அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை வாசித்து அவர் மூலியமாக தான் அந்த உலகம் முழுக்க இருக்கிற இந்த தற்சார்பு வாழ்வியல் மூமெண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ள வரும்போது இப்போ பாதை இருக்கு, இந்த பாதையில வழிநடுக்க ஒரு மரங்கள்லாம் வச்சிருக்கீங்க. இது எப்படி பழங்கள் தரக்கூடிய மரங்களா, இல்ல இயற்கை நிழலுக்காக உள்ள மரங்களா? அதை பத்தி கொஞ்சம். இல்ல, மரங்களே பொதுவா தோட்டத்துல வைக்கும்போது ஐயா நம்மளவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பல்வேறு வகையான மரங்கள் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இப்போ தோட்டத்தோட விளிம்புல வந்து உயிர்வேலி இருக்கணும், அப்புறம் வந்து பறவைகளை வரவழைக்கும் மரம் இருக்கணும், அப்புறம் வந்து பலகை தரும் மரம் இருக்கணும், அப்புறம் கனி தரும் மரம் இருக்கணும், அப்புறம் வாசனை பரப்பு மரம் இருக்கணும். இப்படி ஒரு அடுக்கில் வச்சுட்டு உள்ள வாழ்விடத்தை அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியும் பண்ணலாம். இப்போ மாந்தோப்பு வைக்கிறோன்னா மாந்தோப்பு மட்டும் தனியாக ஒரு ஏக்கரை பிரித்து மாந்தோப்பு மட்டும், தனியாக ஒரு ஏக்கரை பிரித்து தென்னந்தோப்பு மட்டும், அப்படி கூட மரங்களை வைக்கலாம். இங்கே நம்ம அப்படி பண்ணலை, இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படி தனித்தனியாக வைக்கிற மாதிரி பண்ணவும் இல்லை, ஒவ்வொரு அடுக்காக வச்சு அந்த மாதிரியும் பண்ணவும் இல்லை. இது வந்து பாதையை நம்ம கிரியேட் பண்ணி பாதைக்கு 2 பக்கம் மரம் வைக்கிற மாதிரி வடிவத்தில் பண்ணியிருக்கோம். ஒரு மரத்துக்குன்னு ஒரு மரத்துக்குமான இடைவெளி ஒரு 18 அடி கொடுத்துட்டு மரங்கள் வச்சுருக்கோம். இதில் எல்லா மரமே வச்சுருக்கிறோம். கனிதரு மரம் வச்சுருக்கிறோம், வாசனை பரப்பு மரம் வச்சுருக்கிறோம், டிம்பர் வேலி வச்சுருக்கிறோம்,
அப்புறம் நிறைய முட்கள் இருக்கிற மாதிரியான மரம் வச்சுருக்குறோம். மூலிகை தன்மை உள்ள மரங்கள் வச்சுருக்குறோம். இப்போ இந்த மரம் பார்த்தீங்கன்னா திருவோடு அப்படிம்பாங்கல்ல, அந்த மரம் யாசகம் வச்சுருக்காங்கல்ல, அது மாதிரி அது காய்க்கிற மரம். இது வருங்காலத்தில் நமக்கு பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இதுலேருந்தே நம்ம பொருட்கள் எடுத்துக்கலாம். கிண்ணம், டப்பா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும், இது மாமரம், அது கொடுக்காப்புளி, தென்னை, அப்படியே வரிசையாக வேற வரும். இது இழந்த. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு. அப்போ ஒவ்வொரு குணாதிசயம்னா அந்த மரம் வளர்றதுக்கான மண் தேவை இருக்கும்ல. ஒவ்வொரு மரமும் ஒரு இடத்துல தான் வளரும் அப்படிம்பாங்க. அப்ப இந்த இடம் நம்ம எல்லா மரத்துக்கும் உகந்ததா இருக்குமா அப்படிங்கிறது? அப்படி நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு சில மரம் ஒரு சில நிலத்துல வரும், ஒரு சிலது வராது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் வச்சிருக்கிறதோட அடிப்படை என்ன அப்படின்னா, அதிகமான நீர் தன்மையை வாங்கி வளரக்கூடிய மரங்களையும் வச்சிருக்கிறோம், ரொம்ப ட்ரையா இருக்கிற இடத்துலையும் வளரக்கூடிய மரங்களும் வச்சிருக்கிறோம். அதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கனால இது சமநிலைப்படுத்தப்பட்டுரும். இப்போ பூமிக்கு மேலே எப்படி மனிதர்கள் நம்ம ஒரு உருவாடிக்கிறோமோ அதே மாதிரி மரங்கள் வந்து பூமிக்கு அடியில் வேருக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒரு தொடர்ச்சியாக ஒரு உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது நீர் குறைவாக இருக்கிற மரத்துக்கள் நீர் அதிகமாக இருக்கிற வேர் கொடுத்து கூட வளர்த்துக்கிடும். அதனால் அதை அப்படி தான் வச்சுருக்குறோம் நம்ம.